ஃபைட்டுடா, 6 ஃபைட்டு அம்புட்டும் அருமடா. தியேட்டரே குர்ன்னு இருந்துச்சு. அருண் விஜய் சார் இருக்கிறதால நம்மளால ரசிக்க முடிஞ்சது. மற்ற யாரும் தான் நம்மளால ரசிக்க முடியுமான்னு தெரியல. படமாடா எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி ஒரு படத்தை ரெட்டை தலையா கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 2 ரோல் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. அவரோட ஜானரில் புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. திருக்குமரன் சாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி வந்து எடுப்பாருன்றது அந்த மூவியில் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. அவர் வந்து மான் கலத்தை வந்து அது ஒரு லவ் ஸ்கிரிப்ட் தான், ஆனால் வந்து அது வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒவ்வொரு தடவை லாஸ்ட்டில் ட்விஸ்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க. திருக்குமரன் சாரோட வந்து ஒரு சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். அவர் இவ்வளோ லாங் டைம் கேப் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு மூவி கொடுத்தது செம்ம ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதே மாதிரி அருண் விஜய் சாரும் ஆக்டிங்கில் செம்மையாக பட்டையை கிளப்பிட்டாரு. தேட்டரே குர்ன்னு இருந்துச்சு. நானும் காலெல்லாம் பொத்திட்டு ஒரு மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் வெடிச்சிட்டே இருந்தாங்க. ஓகே, நல்லா இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்போம், ஆனால் லாஸ்ட்டில் ட்விஸ்ட்டு வேறு மாதிரி பங்கமாக வச்சுட்டாங்க. அது ரொம்ப, ஏன்னா நம்ம வந்து காளி இறந்துட்டாங்களா உபேந்திரா இறந்துட்டாங்களானே ஒரு செம்ம கன்ஃபியூஸில் இருந்தோம். கடைசியில் ட்விஸ்ட் வந்து காளி உயிரோடு இருக்காங்க, உபேந்திரா இறந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே போட்டு தள்ளிட்டாங்க அவர். சரி ஓகே, நம்ம இதுதான் கதைன்னு யோசிக்கும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. ஐயோ, அப்படியே மிரண்டுட்டேன். அந்த மாதிரி ஆக்சுவலாக நம்ம வந்து யூடியூப்லேயே பார்த்துட்டோம். அதுவும் இல்லாமல் அது ஒவ்வொரு பிஜிஎம்க்கும் ஒரு சீக்வன்ஸ்க்கும் அதுக்கு ஆப்டாக பொருந்த மாதிரி செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்துல? என்ன ப்ரோ இல்லை ப்ரோ, அவரோட இது சொல்லவே வேணாம்ல. எப்படி சொல்கிறது, அவங்களோட இது அருண் விஜய் சாரோட அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்காக இருக்கட்டும், அவர் ஆக்டிங்காக இருக்கட்டும், அண்ட் தென் அவர் டான்ஸாக இருக்கட்டும், ஆன் தியூ எல்லாமே ஈக்குவலாக சேர்ந்து ஒரு ஹீரோயிசம் எந்த ஒரு மெட்டீரியல் என்ன இருக்கணுமோ எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த படத்தோட மொத்த மியூசிக்கு பிஜிஎம் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர் பார்க்குற விஷுவலே நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷூட் தான் ரொம்ப அதிகமாக எடுத்திருக்காங்க. இந்த நைட் ஷூட்டில் எந்தெந்த லைட்டிங் இருக்கும், லைட் எஃபெக்ட் எப்படி போட்டிருப்பாங்க, என் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிச்சுட்டார் சாம் சிஎஸ். அவர் சொல்லவே வேணாம். ரெட்டத்தலை படத்துக்கு பேர் ரெட்டத்தலைன்னு வச்சுட்டோம் அப்படின்றதுனால ஒரு சும்மா ஒன்று கான்செப்ட் ஒன்று போடாமல், பட் உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து அருண் விஜயோட ஆக்டிங்காக இருக்கட்டும், படத்தில் ட்விஸ்டாக இருக்கட்டும், வெறித்தனம் பண்ணியிருக்காப்புல. சாம் சிஎஸோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய பில்லர் அப்படின்னு சொல்லணும். வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட போர்ஷன் வேறு லெவல், மிரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லணும். பயங்கரமாக இருந்துச்சு. படத்தோட கிராஃப் கொஞ்சம் அங்கங்கே டவுன் ஆகத்தான் செய்யும். பட் அதை எல்லாத்தையும் வந்து லிஃப்ட் பண்ணுறது யாருன்னா அருண் விஜய் லிஃப்ட் பண்ணுவார். அதாவது அருண் விஜயோட எப்படின்னா, அந்த சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் அன்னியின் படத்தில் அந்த ஒரு ஸ்டேஷன் சீன் ஒன்று பார்த்துருப்பீங்க, பட்டு மாறுவார். இந்த என்டையர் மூவியில் அழகாக மாறி இருப்பார். ஃபஸ்ட்டு காமன் கம்போஸாக இருப்பார், அடுத்து வந்து கொஞ்சம் ஆக்ஷன் பிளாக்காக மாறுவார், அடுத்து இன்டர்நேஷனல் டானாக மாறுவார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பார்க்கும்போது வெறித்தனமாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு உண்மையிலேயே. சார் டியூவல் ரோல்னும் போது டியூவல் ரோல்லே ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இவனுக்கு பதிலாக நான், அவனுக்கு பதிலாக நான் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். வாலியில் ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம், தடமில் ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம், நிறைய பார்த்துருப்போம். இந்த படம் வேறு மாதிரியான ஒரு ஜானரில் காட்டுது. நல்லா இருக்குது. இதுவும் ரசிக்கும் வகையில் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. படத்துக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு. அந்த சாம் சிஎஸோட மியூசிக் பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்குது. தனுஷ் சார் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு, அதுவும் சூப்பராக இருக்குது. ஹீரோயின் ரோலும் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபைட் சீன் வந்து படத்தில் நிறைய வரும், அன்வான்டாகவே வரும். பட் அந்த ஃபைட் சீன்லாம் அருண் விஜய் சார் இருக்கிறதால நம்மளால் ரசிக்க முடிஞ்சது. மற்ற யாரும் தான் நம்மளால் ரசிக்க முடியுமான்னு தெரியல. பட் மனுஷன் மிரட்டி விட்டுருக்காப்புல. அந்த அளவுக்கு நடிப்பு பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட நடிப்புக்காகவே போய் பார்க்கலாம் போல அப்படின்னு. ஏன்னா ஒரே ஒரு மனுஷனாக அந்த ஒட்டுமொத்த படத்தையும் தூக்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னும் போது கண்டிப்பாக வாழ்த்தலாம். சூப்பராக இருந்துச்சு. கிறிஸ்மஸ் அதுவுமா படமாடா எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி ஒரு படத்தை ரெட்டை தலையாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யாருக்குமே ரெட்டை தலை கிடையாது. கண்டிப்பாக அருண் விஜய்க்கு வந்து ரெட்டை தலை தான். வீட்டில் இருக்கிற மொத்த தலையும் கூட்டிகிட்டு வந்து கெத்து தலையா ரெட்டை தலையை படம் பார்த்தா அந்த சந்தோஷம் இருக்குதே வேற லெவலுடா. அந்த அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்மஸ் அதுவுமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகேவா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சிப்பார், இந்த தமிழக மக்களையும் ரட்சிப்பார், உலக வாழ் மக்களையும் ரட்சிப்பார், இந்த ரெட்டத்தலையும் ரட்சிப்பார், அருண் விஜயும் ரட்சிப்பார், அவங்க குடும்பத்தையும் ரட்சிப்பார் அப்படின்ற மாதிரி படம் சூப்பராக எடுத்திருக்காங்க. கதையை வந்து நம்மளால் அனுக்கிரகமே பண்ண முடியல. ஏன்னா இந்த
இந்த கதை அமைப்பு வந்து எங்கள் சுப்பிரமணிய சிவாடா, என் சிவன்டா, இன்னைக்கு பார்த்து பேசுனண்டா. திருடா திருடி நம்ம விஜய் நம்ம தனுஷை வச்சு எடுத்ததுக்கு தனுஷும் வேற ஒரு பாட்டு பாடியிருக்கு, கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்னு என்னையே தாலாட்டின மாதிரி. என் தம்பி அவர் வேற பாட்டு பாடியிருக்காரு. இந்த படத்துக்கு அத்தனை பேரும் உழைச்சிருக்காங்க. 24 கிராஃப்ட்டுக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், 24 கிராஃப்ட்டுக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். படம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்கு, எங்கேயுமே லாகு கிடையாது. 6 ஃபைட்டுடா, 6 ஃபைட்டு, அம்புட்டும் அருமடா, அவ்வளோ திறமையாக ஃபைட்டு பண்ணியிருக்குடா. உண்மையாலுமே சொல்கிறேன், நடிப்பில் மெருகேற்றிடுச்சு. நாட்டாமல் எங்கள் விஜயகுமார் அப்பாவை விட ஓவர் டேக் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக அவர் இவ்வளோ ஃபைட்லாம் வாழ்க்கையில் பண்ணதில்லை. ஆனால் தன் பையனை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்றைக்கி அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. சாயந்தரம் விஜயகுமார் சார் வந்து பார்க்குறாராம். ஓகேவா, படம் சூப்பர். ஓகே, படம் வேற லெவலில் செம்மையாக சூப்பராக வந்திருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சவுண்ட் எஃபெக்ட், மியூசிக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கு. அருண் விஜய் சார் 2 கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரெட்டத்தலைன்றதுக்கு வர்த்தான மூவி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டரை ரொம்ப கியூட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்காருங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. ஃபைட் சீன் அப்படி பண்ணியிருக்காரு, வேற லெவலில் இருக்கு ஃபைட் சீன்ஸ்லாம். என்ன பிடிச்சிருக்குன்னா அவர் ஃபைட் சீன் தாங்க பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட் தான். அருண் விஜய் டபுள் ஆக்ஷன்ல பார்க்கும்போது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? அருண் விஜய் சார் டபுள் ஆக்டிங்கில் பண்ணியிருக்காரு. அதுதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அவர் எப்படி சொல்கிறது, அவங்க 2 பேரையும் ஒன்றா காட்டுறாங்க பார்த்தீங்களா, அப்போது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வேறு மாதிரி இருந்துச்சு. அது சொன்னால் புரியாது, பார்த்தா தான் புரியும். நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும்.